ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கங்கா இருந்துட்டு காவேரியும் விஜயும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கர கோவத்தோடு ரூம்குள்ளே போயிடுறாங்க. ரூம்குள்ளே போயிட்ட உடனேயே பயங்கர கோவத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா. அதனால் குமரன் இருந்துட்டு இவங்க கிட்ட கேட்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி கடைசி எபிசோடில் பார்த்துருப்பீங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம குமரன் இருந்துட்டு கங்கா என்னாச்சு கங்கா, எதுக்காக இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் நடக்கிற அநியாயத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, நீங்கள் என்னன்னு கேட்க மாட்டீங்க, நான் சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க, ஏன் மேலே தான் ஏதோ தப்பு இருக்க மாதிரி எல்லாருமே என்ன பிடிச்சி திட்டுறீங்க, இப்போ வெளியே போகிற நான் காவேரியும் விஜயும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு குமரன் கிட்டே சொல்லவும், அதனால என்ன கங்கா, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசுனா சந்தோஷம் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னங்க இது என்னங்க இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, அதுவும் கை மேலே கையை இருந்துட்டு தோல் மேலே போட்டுட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே உட்காந்து வாசலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது பார்க்குறதுக்கு, 4 பேர் யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாகவே இல்லையா, இவ்வளோ அசிங்கமாக உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு குமரன் கிட்ட சொல்லுவோம். இங்கே பாரு கங்கா, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க எப்படினாலும் உட்காந்து பேசலாம், அதை கேட்குற ரைட்ஸோ நம்மளுக்கு எதுவுமே இல்லை சரியா, நீ அதை முதல்ல புரிஞ்சுக்கோ, அவனோட தங்கச்சி தானே, அவள் சந்தோஷமாக இருந்தால் நீயும் சந்தோஷமாக தானே இருப்ப, எதுக்காக கங்கா நீங்கள் இப்படியெல்லாம் மாறிட்ட, நீ இப்படியெல்லாம் பேசுகிறத ஃபஸ்ட்டு நிறுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், திரும்ப திரும்ப நீங்கள் காவேரிக்கே எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறதை பார்த்தா எனக்கு எரிச்சலாக இருக்குது, என்ன ஃபஸ்ட்டு என் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விடுங்க, என்கிட்ட யாரும் பேசாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தை ஞாபகமாக வந்துடுது அவங்களுக்கு. குழந்தைய எப்படியாச்சும் நம்ம பத்திரமா ஆரோக்கியமாக வளர்க்கணுமே, நாளைக்கு ஸ்கேனில் என்ன சொல்ல போகிறாங்களோ ஏது சொல்ல போகிறாங்களோன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு நினச்சி பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலையும் ஆகுது. அடுத்த நாள் காலையில் பயங்கர டென்ஷனாக நம்ம கங்கா இருந்துட்டு பெட்டு மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. குமரன் இருந்துட்டு, என்னாச்சு கங்கா, ரொம்ப டென்ஷனாக இருக்க, போயிட்டு சீக்கிரம் ரெடியாகு, நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லையா, எதுக்காக நீ இப்படியே உட்காந்துட்ருக்க, சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போனால் தானே சீக்கிரமாக பார்த்துட்டு வர முடியும், லேட்டாக போனால் கூட்டம் அதிகமாகிடும் கங்கா, சீக்கிரம் ரெடியாகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருங்கள், நம்மளோட குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும்ல, நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. இங்கே பாருக்காங்க, திரும்ப நீ அதை பற்றி யோசிக்காத, கண்டிப்பாக நம்ம குழந்தை நல்லா தான் இருக்கும், நீ ஏன் அந்த மாதிரி யோசிக்க மாட்டேற, எப்போ பாரு நெகட்டிவாக தான் நீ யோசிப்பியா, எதுக்கு கங்கா நீ இப்படி மாறிட்ட, நல்லா தானே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கள், திரும்ப என்னை குறை சொல்கிறதுலையே இருக்காதீங்க நீங்கள், நான் சொல்கிறதில்ல உங்களுக்கு யாருக்காச்சும் கொஞ்சமாவது அக்கறை இருக்கா, நான் தான் என்னாகுமோ ஏதாகுமோன்னு பயந்து பதறி போய் கிடக்கேன், ஆனால் நீங்கள் யாருமே என்னை பற்றி கவலைப்பட மாட்டீங்க, நீங்கள் என்னவோ உங்கள் வேலை என்னவோன்னு தான் இருக்கீங்க, நான் என் குழந்தைக்கு என்னாகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கேன், நீங்கள் ஏதாச்சும் அதில் கொஞ்சமாவது கவலைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, எனக்கும் நம்ம குழந்தைய பற்றி கவலை இருக்குது, ஆனால் நீ படுற கவலை கிடையாது, என்னோட பிள்ளைக்கு என்ன பண்ணணும், என் குழந்தை பிறந்தா அந்த பிள்ளைக்கு என்னென்னலாம் சேர்த்து வைக்கணும், என் குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும், நல்ல இடத்துல கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் தான் என் மனசில் தோணிட்டு இருக்கு, ஆனால் நீ யோசிக்கிற மாதிரியெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன், நம்ம குழந்தைக்கு எதுவுமே ஆகாது, அது எனக்கு தெரியும், நீ தான் மனசை போட்டு தேவையில்லாமல் குழப்பிட்டே இருக்க, நீ அந்த மாதிரியெல்லாம் இருக்காது கங்கா, திரும்ப நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன் அந்த மாதிரி யோசிக்காதன்னு, நீ அதை பற்றியே யோசிச்சு உன்னையும் கஷ்டப்படுத்திக்கின்னு பாப்பாவையும் கஷ்டப்படுத்தாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்லவும், கங்கா இருந்துட்டு, நீங்கள் யாருமே என்னை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட திரும்ப போய் உட்காந்துக்கிறாங்க. இங்கே பாருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு, ரெடியாக சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்டு நம்ம குமரன் இருந்துட்டு டென்ஷனாக நடந்துட்டுருக்காங்க, இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம விஜய் வந்துட்டு, என்னாச்சு பிரதர், டென்ஷனாக இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்க பிரதர், கங்காவை என்னால் சமாளிக்கவே முடியல, ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று என்கிட்ட கத்திட்டே இருக்கா, அவளை என்ன சொல்லி நான் சமாளிக்கிறேன்னதே எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் இருந்துட்டு விஜய் கிட்ட சொல்லவும், விஜய் இருந்துட்டு, என்னாச்சு பிரதர், என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க, அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கவும், நம்ம குமரன் இருந்துட்டு, நாங்கள் கங்காவும் நானும் ரிலேஷனில் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால குழந்தைக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுமோன்னு சொல்லிட்டு நேற்று இருந்து ரொம்பவே பதறி போயிருக்கா, நான் என்ன தான் சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா, குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு 100 தடவையாச்சும் ஒரு நாளைக்கு
நாளைக்கு சொல்லிகிட்டே இருக்கா, அவளை எப்படி நான் சமாளிக்கிறதுனே தெரியல. சரிங்க விடுங்க பிரதர், இன்னைக்கு ஸ்கேனில் எல்லாமே சொல்லிடுவாங்கல்ல, நம்ம ஸ்கேனுக்கு போயிட்டு பார்த்துட்டு அவங்க ஒய்ஃபை வந்து நம்ம சமாதானப்படுத்திக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் சில்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு குமரன் இருந்துட்டு சரிங்க பிரதர், கங்கா ரெடி ஆகிட்டே இல்லையான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு போய் சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. கங்கா குழந்தையும் சரி காவேரி குழந்தையும் சரி 2 குழந்தையுமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக வளரணும், நீ தான் கடவுளே காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. தன்னோட குழந்தை எப்படி இருக்கும், அசைவு எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே இன்னைக்கு பார்க்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட குஷியாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு என்ன காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன விஜய் கேட்குறீங்க நீங்கள், என்ன சந்தோஷமா, நம்ம பாப்பாவை போய் நம்ம பார்க்க போகிறோம், அவளோட அசைவு, அவளோட ஹார்ட் பீட்டு ஒவ்வொன்றத்தையாக நான் ரசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம விஜய்க்கு ஒரு பக்கம் பயமாகவே இருக்குது. சிக்கன் பாக்ஸ் வந்ததுலேருந்து குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு நினச்சி இப்போ வரைக்கும் நம்ம விஜய் இருந்துட்டு பயந்துட்டு இருக்காரு இல்லையா, மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்துகிட்டே தான் இருக்குது. தன்னோட பாப்பா நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு மனசுக்கு தெரிஞ்சாலும், ஆனால் ஏதோ ஒரு மூலையில் விஜய்க்கு பயங்கர கஷ்டமாக தான் இருக்குது. தன்னோட பாப்பாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே புலம்பிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு என்னங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க, நான் பாப்பாவை பற்றி பேசினா நீங்கள் இப்போ பாரு ஏதாச்சும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை காவேரி, சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு மலிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே விஜய்க்கு பயங்கர சந்தோஷம். தாத்தா உடம்பு முடியலன்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி இருக்குது தாத்தா, நானும் உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன், ஆனால் நீங்களே வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் தாத்தா. உங்கள் உடம்பு இப்போ எப்படி இருக்குது, டேப்லெட் எல்லாம் கரெக்டாக போடுறீங்களா, டைமுக்கு சாப்பிட்றீங்களா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பார்ப்பா விஜய், உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல விஜய், நீ நம்ம வீட்டுக்கு வந்துடு விஜய், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய், நீ வந்துடுறியா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு பயங்கர சைலண்ட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு தாத்தாவை பார்த்து, தாத்தா உங்கள் உடம்பு எப்படி இருக்குது தாத்தா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, டைமுக்கு சாப்பிட்றீங்களா தாத்தா, உங்கள் உடம்பு இப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணமாக ஆயிட்டேனே நினச்சேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், காவேரி நீ என்ன பண்ண காவேரி, உன்னால நான் எதுக்கு கஷ்டப்படணும், நீ என்ன எதுவுமே பண்ணல, விஜய் இருந்துட்டு அந்த வீட்டில் இல்லாதனால தான் நான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே தவிர, விஜய் உங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, விஜய் உங்க கூட இருந்தால் கண்டிப்பாக அவன் சந்தோஷமாக இருப்பான்னு எனக்கு தெரியும், இருந்தாலையும் இத்தனை வருஷமா எங்க அந்த வீட்டிலையே இருந்து பழகிட்டான் இல்லையா, அதனால் அவன் இல்லாதது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணி இருந்துட்டு, காவேரி எப்படி இருக்க, டைமுக்கு சாப்பிட்றியா, டேப்லெட் எல்லாம் போடுறியா, ஸ்கேன் ஏதாச்சும் பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை பாட்டி, இன்னைக்கு தான் ஸ்கேனுக்கு போகலான்னு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி சரி, உங்களை பார்த்து பேசிட்டு போயிடலான்னு தானே சொல்லிட்டு வந்தோம் அப்படின்றாங்க. என்ன விஷயம் பாட்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த நேரம் பார்த்து சாரா இருந்துட்டு எல்லாருக்குமே காஃபி கொண்டு வராங்க. இந்தாங்க ஐயா காஃபி குடிங்க, இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் காஃபி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் காஃபியும் குடிக்கிறாங்க. குடிச்சு முடிச்சுட்டு இங்கே பாரு சாரதா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. சொல்லுங்க ஐயா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜய் எங்களை வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம், ஆனால் காவேரி வயிற்றில் வளர்றது எங்களோட வாரிசு, அதனால் நான் காவேரிக்கு வளகாப்பு பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்லவும், சாரதா பயங்கர சந்தோஷம், அப்படிங்க ரொம்ப சந்தோஷம் பண்ணிடலாம், நானே அதை பற்றி யோசித்தேன், ஆனால் நீங்கள் முன்னாடியே வந்து பேசிட்டீங்க, கண்டிப்பாக காவேரிக்கு வளகாப்பு நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு கங்காவுக்கும் காவேரிக்கும் ஒன்னாவே பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டே கேட்கவும், ரொம்ப சந்தோஷம், 2 பேருக்கும் ஒன்றா பண்ணால் ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரிக்கு பயங்கரமான சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருக்கா, உனக்கும் எனக்கும் வளகாப்பு ஒன்றாவே நடக்க போகுது, ரொம்ப ஜாலியாக இருக்க போகுது இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக கங்கா கிட்ட பேசவும், கங்கா இருந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க. என்னாச்சுக்கா, எதுக்காக
டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கங்கா பயங்கர கோவத்தோட உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு உடனேயே நம்ம குமரன் வந்துட்டு என்னாச்சு கங்கான்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவும் கல்யாணம் இங்கே பாருங்க சம்மந்தி, நீங்கள் வந்து பேசி முடிச்சுட்டு டேட்டை எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், அந்த டேட்டில் நம்ம பண்ணிக்கலாம், இப்போ எங்களுக்கு வேலை இருக்குது, இவர் வேற ஆஃபீஸ் வேற போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கம்மா நாங்கள் பேசிட்டு எல்லாம் கலந்து பேசிட்டு சொல்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சாரதா இருந்துட்டு அதுக்கப்புறம் தாத்தாவும் கல்யாணியும் கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்ட உடனேயே நம்ம கங்கா இருந்துட்டு இங்கே பாருங்க, எனக்கு வளகாப்புனா எனக்கு தனியாக தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம குமரன் இருந்துட்டு என்னாச்சு கங்கா உனக்கு, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, காவேரிக்கும் உனக்கு ஒன்றா நடந்தா என்ன, இங்கே பாருங்க எனக்கு எனக்கு வளகாப்பு தனியாக தான் நடந்தாகணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு கங்கா இங்கே வெளியே வாடி, கங்கா வெளியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கங்காவும் உள்ள போறாங்க. உள்ள போயிட்ட உடனே நம்ம சாரதா இருந்துட்டு என்னடி ஆச்சு உனக்கு, திடீர்னு உள்ள எழுந்து போற, ஏதோ ஒரு மாதிரியே மூஞ்ச வச்சிருக்க, என்னடி ஆச்சு உனக்கு, இப்போ வர வர நாக்குல கத்திய வச்சு பேசுற மாதிரியே பேசுறடி, ஒவ்வொரு வார்த்தையும் ஊசி குத்துற மாதிரி இருக்குதுடி, எதுக்காகடி நீ இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்துட்டு கங்கா கிட்ட கேட்கவும், இங்கே பாருமா எனக்கு வளகாப்பு நடந்தால் தனியாக தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு அக்கா என்னக்கா ஆச்சு, ஏன் நம்ம 2 பேருக்கும் ஒன்றா நடக்கக்கூடாது அக்கா, ஏன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க எனக்கு வளகாப்பு தனியாக நடந்தால் நடக்கட்டும், இல்லைன்னா எனக்கு வளகாப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு ஏன் கங்கா இப்படி சொல்கிற, எதுக்காகன்னு சொல்லு, உன்னோட காரணம் என்னன்னு சொல்லு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்கவும், இங்க பாருங்க காவேரிக்கு பர்த்டே ஃபங்க்ஷனு நிறைய ஃபங்க்ஷன் அவளுக்கு கிராண்டா நடந்திருக்கு, ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை, இந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆச்சு எனக்குன்னு தனியா கிராண்டா நடக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா சொல்லவும், இங்க பாருக்கா நம்ம வளகாப்பு நீ நினைக்கிறத விட பெரிய கிராண்டா செஞ்சிடலாம்க்கா, ஏன்க்கா தனியா நடக்கணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருடி உன் கூட நடக்கிறதுல உன் கூட வளகாப்பு ஒன்றா பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அக்காவுக்கு இருந்துட்டு தனியாக கிராண்டாக செலப்ரேட் பண்ணணும்னு ஆசை இருக்கு போல், அதனால அக்கா விருப்பப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவும் விட்டுடுறாங்க, நம்ம காவேரியும் விட்டுடுறாங்க. சரிக்கா நீ நினச்ச மாதிரியே நீ தனியாக உனக்குன்னு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் பெருசாக கிராண்டாக அழகாக ரெடி பண்ணிடலாங்க்கா, நான் உனக்கும் எனக்கும் தனியாகவே நடக்கட்டும், உன்னோட ஆசைப்படியே இருக்கட்டும்க்கா அப்படின்னு காவேரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அக்கா நம்ம ஸ்கேனுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சுக்கா, நீ கொஞ்சம் சீக்கிரமா வரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கங்கா இருந்துட்டு போன மாசம் எல்லா ஸ்கேனையும் எடுத்துட்டு கிளம்புறாங்க. நம்ம காவேரியும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் கிட்ட இங்க பாருங்க விஜய், நம்ம பாப்பாவை பார்க்க போறோம், உங்களுக்கு எப்படி இருக்கு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜய் இருந்துட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பசுபதி இருந்துட்டு இவங்க குடும்பத்தை சும்மாவே விடக்கூடாது, இவங்களை ஏதாச்சும் பண்ணி நம்ம நிம்மதியாகவே இருக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம பசுபதியும் ஒரு பிளானை பண்ணிடுறாங்க. இப்போது கங்கா இருந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா, அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத கழிச்சு விட்டுட்டா கண்டிப்பாக குடும்பமே உடஞ்சி போயிடும்ல, அந்த வேலையை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கங்கா இப்போ எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம பசுபதி இருந்துட்டு எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் போடுற விஷயத்தையும் நம்ம பசுபதி இருந்துட்டு மோப்பம் முடிச்சிடுறாரு போல். அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு போகிற வழியில் எங்கேயாச்சும் கீழே விழுந்து அபார்ஷன் ஆகிற மாதிரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி இருந்துட்டு யோசிக்கிறாரு. யோசித்த உடனே பிளானும் பண்ணுறாரு, பக்காவாக ஒரு பிளான் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் காவேரி காவேரி குமரன் இவங்க 4 பேருமே பயங்கர சந்தோஷத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம குமரனும் கங்காவும் தனியாக வண்டியில் போகிறாங்க, காவேரியும் கங்காவும் தனியாக ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க. நம்ம குமரனும் கங்காவும் தனியாக போயிட்டுருக்காங்க இல்லையா, அந்த நேரம் பார்த்து நம்ம பசுபதி இருந்துட்டு ஒரு ஆளை செட் பண்ணி கங்கா போகிற வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுடுறாங்க. ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு
ஒரு ஆட்டோவில் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுடுறாங்க. ஆட்டோக்காரவும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம காவேரி இருந்துட்டு பின்னாடி போயிட்டுருக்காங்க இல்லையா, பயங்கர ஷாக்கோட ஐயோ அக்கா என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன கங்கா இருந்துட்டு பயங்கர அழுக, ஐயோ எனக்கு வயிறு வலிக்குதே வயிறு வலிக்குதேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மாமா எனக்கு வயிறு வலிக்குது மாமா எனக்கு வயிறு வலிக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம குமரன் இருந்துட்டு கங்கா ஒன்றும் இல்லை கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் கங்கா, அழுகாத கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போயிட்ட உடனே சீக்கிரமாக அட்மிட்டும் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ண உடனே அட்மிஷன் போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லிடுறாங்க டாக்டர் இருந்துட்டு. அதுக்கப்புறம் பயங்கரமான டென்ஷனில் இருக்காங்க நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட, இங்கே பாருங்கள் அக்காவுக்கு எதுவும் ஆகாது இல்லை, அக்கா குழந்தை நல்லா இருக்கும்ல நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாரு காவேரி, கண்டிப்பாக எதுவுமே ஆகாது, கடவுளை வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரி கிட்ட நம்ம விஜய் இருந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்காவுக்கு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாப்பா நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு அட்டண்டர் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சீக்கிரம் டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்து பாப்பாவுக்கு என்னாச்சு ஏதான்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம டாக்டர் இருந்துட்டு கங்காவுக்கு இருந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பாப்பா வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்ச உடனே பயங்கர ஷாக்கோட அதுக்கப்புறம் நம்ம பேஷண்ட் கிட்ட சொல்லாமல் கங்கா இருந்துட்டு பெட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. போயிட்டு படுக்கவும் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம டாக்டர் இருந்துட்டு வெளியே வந்து நம்ம விஜய் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பாப்பா அபார்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பயங்கரமான அழுக நம்ம காவேரி இருந்துட்டு, ஐயோ என்ன டாக்டர் சொல்கிறீங்க, அப்படிலாம் ஆயிருக்காது டாக்டர், இன்னொரு வாட்டி போய் பாருங்கள் டாக்டர், கண்டிப்பாக அப்படியெல்லாம் ஆயிருக்காது டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் போய் பாருங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே நம்ம காவேரி இருந்துட்டு டாக்டர்கிட்ட சொல்லவும், இங்கே பாருமா எத்தனை டைம் பார்த்தாலும் அதே தான் காட்டும், இப்போ வந்து நீங்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது வேண்டியது மட்டும்தான் இருக்குது, அவங்கள போயிட்டு நீங்கள் சமாதானப்படுத்துங்க, அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இப்போது நீங்கள் தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்க மனசை தேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட குமரன் இருந்துட்டு ஃபுல்லாக உடஞ்சி போயிடுறாரு. நேற்று தான் பாப்பாவை பற்றி இவ்வளோ யோசிச்சுட்டு இருந்தா, இப்போது பாப்பாவே இல்லைன்னு தெரிஞ்சா அவள் என்ன ஆவாளோ ஏதாவாளோன்னு நினச்சி பயங்கரமான மன உடைச்சலில் இருக்கார் குமரன் இருந்துட்டு. விஜய் போயிட்டு, இங்கே பாருங்கள் குமரன், இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க, நீங்கள் பார்த்து வண்டி ஓட்ட வேண்டியதானே, எதுக்காக அவன் தான் தப்பாக வந்துட்டான் பிரதர், நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லவும், சரிங்க பிரதர், ஆனது ஆகி போச்சு, இனிமேல் நம்ம யோசிச்சியோ எதுவுமே பண்ண முடியாது, இப்போது நீங்கள் தான் போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், நீங்கள் போயிட்டு அவங்க கூட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம குமரன் இருந்துட்டு, நான் அவகிட்ட பேச மாட்டேன், இந்த விஷயத்த என்னோட வாயால் அவகிட்ட சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கங்கா இருந்துட்டு மயக்கத்தில் இருக்காங்க இல்லையா, கண்ணு எப்போ முழிப்பாங்கன்னு சொல்லிட்டு காவேரி இருந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருக்கா, இந்த விஷயம் தெரிஞ்சா நீ என்ன மாதிரி ஆவன்னு எனக்கு தெரியலக்கா, இந்த விஷயம் தெரிஞ்சா நீ தாங்குவியா தாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா, ப்ளீஸ்க்கா நீ இது எல்லாத்தையும் தாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கங்கா மயக்கத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு சாரதாக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து நம்ம நிவினுக்கும் தெரிஞ்சிருது. நிவினுக்கு தெரிஞ்ச உடனே பயங்கர ஷாக்கோட யமுனாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போன உடனே பயங்கர ஷாக்கு. நம்ம யமுனா இருந்துட்டு அழுதுகிட்டே போயிட்டு குமரன்கிட்டே, இங்கே பாருங்க மாமா, எப்படி மாமா இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வண்டியில் போயிட்டு இருந்தேன், ஒரு ஆட்டோக்காரன் இடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு நேராக போயிட்டான், நான் எதுவுமே இப்போ தப்பு பண்ணல, அவன் தான் ராங் ரூட்டில் வந்து என்னை இடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம யமுனா இருந்துட்டு பயங்கரமான அழுக. அதுக்கப்புறம் அக்கா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கா உள்ளதான் இருக்கா, போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு நம்ம குமரனும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே யமுனா இருந்துட்டு கங்காவை பார்க்க போகிறாங்க. கங்கா இருந்துட்டு மயக்கத்தில் இருக்காங்க இல்லையா, காவேரி கிட்ட அக்கா என்னக்கா ஆச்சு, எதுக்காகக்கா இப்படியெல்லாம் ஆச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த கொஷினை கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம காவேரி வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம சாரதா வந்துட்டு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு பதறிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சாரதா கிட்டே இந்த விஷயத்த சொல்லலை. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலும் வந்துடுறாங்க. வந்த உடனே விஜய் வந்துட்டு பொறுமையாக நம்ம சாரதா கிட்டே எடுத்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம சாரதாக்கு உசிரே போயிடுது. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு ஐயோ கங்கா உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பசுபதி இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ண உடனே யார் இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேசுகிறாங்க. எடுத்து பேசின உடனே என்ன விஜய் எல்லா குடும்பத்தோடு வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம விஜய்க்கு பயங்கரமான டென்ஷன். என்னடா சொல்கிற, என்ன பசு என்ன சொல்கிற, நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் இது நானே தான் காரணம், இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லவும் நம்ம பசுபதி வந்துட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட விஜய் பயங்கரமான டென்ஷன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம பசுபதியை நம்ம விஜய் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.